கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து ஏறக்குறைய 300 நாட்களாக நாம் தியானித்து வந்தோம். எசேக்கியேல் நூலை நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அடுத்த தொடராக பைபிளும் நியூஸ் பேப்பரும் என்கிற ஒரு தொடரை நாம் வழங்க இருக்கிறோம். அன்றாடம் செய்திகளில் வருகிற முக்கிய அம்சங்களை எடுத்து அதை பைபிளோடு ஒப்பிட்டு சிந்திக்கிற ஒரு சிந்தனையாக இது இருக்கும். இப்போது செய்திகளில் அடிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் இஸ்ரேல் ஈரான் போர். அது முடிவுக்கு வந்துவிட்டது. அதை குறித்து 3 நாடுகளுமே 3 விதமாக சொல்லுகின்றன. இஸ்ரேல் ஈரானை தாக்கியது, ஈரான் இஸ்ரேலை திருப்பி தாக்கியது, இடையிலே அமெரிக்கா புகுந்து ஈரானுடைய அணுசக்தி மையங்களை தாக்கியது. அதன் பிறகு அமெரிக்கா இதோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று சொன்னது, நிறுத்தி கொண்டார்கள். இஸ்ரேல் ஈரான் எல்லாம் அறிவித்து விட்டார்கள், நிறுத்தி கொண்டார்கள். ஈரான் என்ன சொல்கிறது? நாங்கள் தான் ஜெயித்து விட்டோம் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஈரானுடைய வீதிகளிலே நடனமாடி ஆடிப்பாடி கொண்டாடுகிறார்கள், இனிப்பு வழங்குகிறார்கள். இஸ்ரேல் சொல்கிறது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், நாங்கள் மோசமான ஏவுகணைகளையும் அணுசக்தியையும் அழிப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்று இஸ்ரேல் சொல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? நான் தான் காரணம், நான் தான் 2 பேரையும் நிறுத்த சொன்னேன், நிறுத்திட்டாங்க என்று அவர் சொல்கிறார். ஈரான் சொல்கிறது அமெரிக்கா எங்களை கெஞ்சியதால் நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று சொல்கிறார்கள். 3 பேருமே கிரெடிட்டை எடுத்துக்கொள்கிறார்கள், 3 பேருமே தாங்கள் ஜெயித்ததாக சொல்கிறார்கள். இப்போ எது உண்மை என்று தெரியவில்லை. போர் நின்று விட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போர் நின்றது நல்லது. இதில் யார் ஜெயித்தார்கள் தோற்றார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல, சமாதானம்தான் காரியம். ஆனாலும் பாருங்கள், 3 பேருமே தாங்கள் ஜெயித்ததாக சொல்கிறார்கள். 3 பேருமே தாங்கள் தான் காரணம், கிரெடிட்டை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இது மனித சுபாவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகள் 20:6. இதற்கு என்ன அர்த்தம்னா, பெரும்பாலான மனிதர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள், தங்களை தாங்களே பாராட்டி கொள்வார்கள், தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதில் உண்மை உள்ளவர்கள் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் அல்ல. தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்கிறவர்களில் அவர்கள் சொல்கிற விளம்பர காரியத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஈரான் என்ன சொல்கிறது? நாங்கள் அணுசக்தி மையத்திலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து விட்டோம், காலியான இடத்தை தான் அவர்கள் கொண்டு வைத்து தாக்கினார்கள் என்று ஈரான் சொல்கிறது. நாங்கள் மறுபடியும் அணுகுண்டை தயாரித்து விடுவோம் என்று ஈரான் சொல்கிறது. ஈரானிடத்தில் அணுகுண்டு இருக்கக்கூடாது என்றுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கினார்கள். இதில் என்ன பெரிய சுவாரஸ்யம் என்றால், இஸ்ரேலிடத்திலும் அணுகுண்டு இருக்கிறது, அமெரிக்காவிடத்திலும் அணுகுண்டு இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள், ஈரானை அணுகுண்டு வைக்கக்கூடாது என்கிறார்கள். கேட்டால் அது தீவிரவாத நாடு, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற நாடு, அதனால தீவிரவாதிகள் கையில அணுகுண்டு மாட்டிக்கொண்டால் உலகத்துக்கு ஆபத்து என்று சொல்கிறார்கள். இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார், ஈரான் அணுகுண்டு தயாரிக்கவில்லை, ஈரானிடத்தில் அணுகுண்டு இல்லை என்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவர் சொல்லியிருக்கிறார் பகிரங்கமாக.
ட்ரம்ப் சொல்றார் ஜனாதிபதி, இல்ல அது உண்மை இல்ல, அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு தாக்கியிருக்கிறார். இந்த 3 பேர் சொல்றதுல யார் சொல்றது உண்மை? 3 பேரும் தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். எது உண்மை என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். இதுதான் மனித சுபாவம். சமாதானம் ஏற்பட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் நிலைத்திருக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.